ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ரயில்வே துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 2/1/2024 அன்றைக்கி தான் பார்த்தேன் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னமான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ப்ரொசீஜர் ஃபார் ரெக்யர்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் இன் ஆர்பிஎஃப் மற்றும் ஆர்பிஎஸ்எஃப் கேட்டிருக்காங்க. அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேலைவாய்ப்பை நிரப்புவதற்கான ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த வேலைவாய்ப்பு நிரப்பலாம், ஸோ எந்தமான குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேகன்சி, அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான தேதி பார்த்தா விரைவில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதை தவிர்த்து மீதி எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்யர்மெண்ட்டை எப்படி பார்த்தா ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜருக்கான பிடிஎஃப் தான் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் பார்த்தா ஆர்பிஎஃப்கான அஃபிஷியல் வெப்சைட், ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸுக்கான வெப்சைட் இதுதான். ஓகே, அங்கேருந்து தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் என்ன, டிட்டர்மினேஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி டு பி ஃபில்டு ஷல் பி டிசைடட் பை த மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் ஃப்ரம் டைம் டு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ரயில்வே தான் பார்த்தா முடிவு பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி ஃபில் பண்ணுறத ரயில்வே பார்த்தா முடிவு பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோட் த கரண்ட் ரவுண்ட் ஆஃப் ரெக்யர்மெண்ட் இஸ் பீயிங் டன் ஃபார் த. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 2000 வேக்கன்சி பார்த்தா கான்ஸ்டபிளுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாரி 250 வேக்கன்சி சப் இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2250 வேக்கன்சி இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வர சொல்ல, அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கான வேக்கன்சி 100% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்க வேக்கன்சி பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தா ரயில்வே இதுக்கான எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை ஃபில் பண்ணுறது அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே அதிகபட்ச வேக்கன்சி தான் வரும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ரிசர்வேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 10% பார்த்தா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு போகுது, 15% ரிசர்வேஷன் பெண்களுக்கு போகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதேமாரி இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்க போது இந்த எக்ஸாம் பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமில் யார் பாஸ் பண்ணுறாலோ அவங்க அடுத்த கட்டமாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு பாருங்கள், பிடி டெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் பிஎம்டி பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு போவாங்க. அது யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அவங்க தான் பார்த்து இந்த டெஸ்ட் உங்களுக்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது. ஓகே, இதுதான் இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரெக்யர்மெண்ட் யார் எடுக்க போகிறாங்க, எந்த அதிகாரி முன்னிலையில் நீங்கள் எடுக்க போகிறாங்க அப்படின்றதுக்கான அதிகாரி பெயர்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்து இதில் ஒரு சில ரீஜன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரீஜனை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத்தில் வரும். ஸோ சதர்ன் ரீஜன் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் சேர்ந்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கு எந்த மினிஸ்ட்ரி கீழே வருவீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐக்கு 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி கான்ஸ்டபிள் பதவியை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐக்கு எனி கிராஜுவேட் முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 பதவி தான் கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டபிள் மற்றும் எஸ்ஐக்கான பதவி தான் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு அதிகபட்சமாக 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம்.
ஓபிசி எக்ஸ்ட்ராவாக 3 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி ஸோ ஜென்ரல் கேட்டகரி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷனாக ஏஜ் லிமிட்டை இப்போயே கொடுத்துறாங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 or 1 கண்டிப்பாக இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 வீக்ஸ்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தா ப்ரொசீஜர் வந்து கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து சைட் பண்ண சொல்லி விரைவில் உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக 100% வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணுறாங்கிறத. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஹைட் கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு வந்து 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், பெண்களுக்கு வந்து 157 வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி செஸ்ட் வந்து கேட்டிருப்பாங்க பாருங்கள். அன்எக்ஸ்பேண்டில் 80 கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பேண்டில் 85 கொடுத்துருக்காங்க. செஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்லி மேலுக்கு மட்டும் தான். அதேமாரி நீங்கள் எஸ்சி மற்றும் எஸ்டியாக இருக்கீங்கன்னா ஹைட்டு வந்து ஆண்களுக்கு 160 கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு 152 கொடுத்துருக்காங்க. அதேமாரி எஸ்சி மற்றும் எஸ்டிக்கான செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பிளேஸில் இருக்கவங்களுக்கான ஸோ எவ்வளோன்றதெல்லாம் கேட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸோ பப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ், அதாவது இட் ஷல் பி டன் பை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுலேருந்து ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து ரயில்வே மூலமாக தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மோட் ஆஃப் ஃபில்லிங் அப் த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக தான் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்க போதுன்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் வந்து அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எல்லாம் அப்ளை பண்ணுறது, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் அந்த வெப்சைட் தான் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஎஃப் மூலமாக எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஸ் பேர் நாம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் படி எந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் கொடுப்பான்னு தெரிய வரல. கண்டிப்பாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்போ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். 35 மார்க் கட்டாயமாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். குவாலிஃபைன் ஆகிறதுக்கு SC/ST தான் 30% மார்க் நீங்கள் கட்டாயமாக வந்து எடுத்துதாகணும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து 120 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதில் ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஷின், அரித்மேட்டிக் 35, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தா 35, டோட்டலாக 120 கொஷின். சேம் அதே மாதிரி தான் கான்ஸ்டபிளும் கொடுத்துருக்காங்க. 120 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. ஓகே, அதுக்கான சிலபஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸ்னால் அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அரித்மேட்டிக் அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரீசனிங் அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரெஃபர் பண்ணவே இந்த எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் மார்க் இருன்றதை சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதுனா ஸோ இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆடுவாங்க. அடுத்த கட்டமாக ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி டெஸ்ட் உங்களுக்காக வந்து இருக்க போது. ஸோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் எந்த மாதிரி ரன்னிங் ஒன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கேட்டகரி 1, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் ஆண்களுக்கு வந்து 1600 மீட்டரை நீங்கள் 6 நிமிஷத்தில் ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்ப் வந்து பார்த்தா 12 ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஹை ஜம்ப் வந்து 3 feet 9 inches கொடுத்துருக்காங்க. இதுவே பெண்களுக்கு வந்து பார்த்தா 800 மீட்டர் நீங்கள் 4 நிமிஷம் ஓடுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 9 feet, ஹை ஜம்ப் பொறுத்த வரைக்கும் 3 feet கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் 1600 மீட்டர் நீங்கள் 5 நிமிஷம் வந்து ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லாங் ஜம்ப்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்றத இது மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும் அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா மொத்தமாக தேவைப்படுறாங்க உண்மையாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தா ப்ரொசீஜர் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபில் பண்ணணும், எவ்வளோ வேக்கன்சி, எந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக விரைவில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தா ப்ரொசீஜர் கொடுத்துட்டாங்கனாவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷன். சேம் இந்த வருஷம் அதேமாரி வந்து பார்த்தா உங்களுக்கான ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. விரைவில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தா எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் போடலாம். கண்டிப்பாக இது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் எப்படி உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக இந்த வெப்சைட் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதேமாரி அப்ளை பண்ணுறத பொறுத்தவரை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் போய்ட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.